வணக்கம். இன்று தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய ராணுவத்தில புதிய படைப்பிரிவ உருவாக்குவதாக நம்மளுடைய ராணுவ தலைமை தளபதி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். சரிங்களா? உபேந்திர திவேதி ராணுவ தலைமை தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ருத்ரா அப்படிங்கிற ஒரு படைப்பிரிவும், பைரவா அப்படிங்கிற ஒரு படைப்பிரிவும் உருவாக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த ருத்ரா அப்படிங்கிற படைப்பிரிவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆ ருத்ரா படைப்பிரிவின் கீழ் ராணுவ வீரர்கள், ஆயுதங்கள், பீரங்கிகள், ஆளில்லா விமானங்கள், சிறப்பு படைகளைச் சேர்ந்த வீரர்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கப்பட உள்ளன அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ராணுவத்த பொறுத்தவரைக்கும் எல்லாமே தனித்தனியா இருக்கும் இல்லையா? இப்ப பீரங்கிகள் தனியா அது ஒரு படைப்பிரிவா இருக்கும். ராணுவ வீரர்கள் பெட்டாலியன் அது தனியா இருக்கும். ட்ரோன்ஸ் தனியா இருக்கும். சிறப்பு படைகள் அப்படின்னு சொல்லி அவங்க தனியா இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே இன்டகிரேட்டடா ஒரு ஃபோர்ஸ உருவாக்குறது தான் இந்த ருத்ரா அப்படிங்கிற ஃபோர்ஸ். சரியா? அதே மாதிரி பைரவா அப்படிங்கிறது இப்ப குடுத்திருக்காங்க. அதாவது எல்லையில் எதிரிகள் மீது அதிர்ச்சிகரமான தாக்குதல்களை நடத்தும் விதமாக பைரவா என்ற சிறப்பு அதிரடி படைப்பிரிவும் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது இந்த பார்டர் ஏரியாஸ்ல என்ன என்ன பண்றாங்க? அந்த கிராஸ் பார்டர் டெரரிசம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? அ மத்த நாடுகள்ல இருந்து தீவிரவாதிகள் நம்ம நாடுகளுக்குள்ள வராங்க. அப்ப அந்த மாதிரி வரக்கூடிய தீவிரவாதிகள் மீது, அங்க எல்லை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய எதிரிகள் முகாம்கள் மீது அதிர்ச்சிகரமான சர்ப்ரைஸ் அட்டாக் பண்றதுக்காக, இந்த பைரவா அப்படிங்கிற ஒரு படைப்பிரிவ உருவாக்க இருக்கிறாங்க ராணுவ தரப்புல இருந்து. சரியா? அதான் இங்க குடுத்திருக்காங்க. ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக எம்பி உட்பட 17 பேருக்கு விருது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. என்ன விருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தில சிறப்பா செயல்படக்கூடிய எம்பிக்களுக்கு சன்சாத் அவார்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு குடுப்பாங்க. சன்சாத் விருது. சன்சாத் அப்படின்னா பார்லிமெண்ட்ன்னு அர்த்தம் ஹிந்தில. சரிங்களா? சன்சாத் அவார்ட் அப்படிங்கிறத குடுப்பாங்க. அத தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிகளுக்குமே வழங்க இருக்காங்க. தமிழகத்துல இருந்து யாருக்கு வழங்க மொத்தம் 17 பேருக்கு குடுக்க போறாங்க. ஆ அதுல தமிழ்நாட்டில இருந்து யாருக்கு அப்படின்னா, திருவண்ணாமலை தொகுதியோட மக்களவை எம்பியா இருக்கக்கூடிய சி.என். அண்ணாதுரை அவர்களுக்கு இந்த சன்சாத் ரத்னா விருது வழங்க இருக்கு. சரிங்களா? ஸோ திருவண்ணாமலை எம்பி, மக்களவை எம்பி அண்ணாதுரை அவர்கள். சரியா? அவருக்கு தான் இந்த சன்சாத் ரத்னா விருத வழங்க போறாங்க. இன்னைக்கு செய்திகள் குறைவாக தான் இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.